நியூஸ் தமிழ் கழுகு. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியை திமுக கிட்ட இருந்து வாங்குற திட்டத்துல இருக்கான் காங்கிரஸ். ஆனா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல காங்கிரஸ் கோரிக்கைக்கு லோக்கல் திமுக முட்டுக்கட்டை போடுதான். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியா இருந்துட்டு வருது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்குச்சு திமுக. அதுல எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கிட்ட காங்கிரஸ் தோத்து போச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலையே திமுக வேட்பாளர் போராடி தான் ஜெயிச்சாரு. இதுக்காக அமைச்சர் ஏவ வேலு கடைசி நேரத்துல அந்த தொகுதியில நேரடியாவே களத்துல இறங்கி வேலை பார்த்து வெற்றி பெற வச்சாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில 2026 தேர்தல்ல கள்ளக்குறிச்சியில நின்னு அதிமுகவை தோற்கடிச்சு காட்டணும்னு மாவட்ட திமுக முடிவு செஞ்சிருக்கான். கள்ளக்குறிச்சியில அதிமுக செல்வாக்க குறைச்சி அதை நிரந்தரமா திமுகவோட கோட்டையா மாத்துறதுதான் திட்டமா. கிட்டத்தட்ட வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணி வேலைகளையும் தொடங்கிட்டுதான் சொல்றாங்க. ஆனா அந்த தொகுதியை இப்பவும் காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த முறை தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியை திமுக கூட்டணியில கேட்டு வாங்கணுங்கிற முடிவில் இருக்கிற தமிழக காங்கிரஸ் கள்ளக்குறிச்சியை விட்டு கொடுக்க தயார் இல்லைங்கிறாங்க. ஆனா எப்படியும் கள்ளக்குறிச்சியில உதயசூரியன் தான் உதிக்கும்ங்கிறாங்க உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு.